சின்ன வயசு பொண்ணு சின்ன வயசு பொண்ணு புடிச்சு என் வீட்டுக்கார ஓட்டார். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் எப்ப நடந்தது? எப்ப அவரு கூண்டு போனாரு? என் மாமியார் தான் சொன்ன போன. அவங்க மாமியார் சொல்லக்கூடாது. ஆனா அவங்க ஊர்ல இருந்து போன் வந்தது, இந்த மாதிரி பொண்ணு புடிச்சு ஓட்டாரு உன் கணவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க வீட்டுல வந்து ஒரு கணவர் இல்லையா? கணவர் இல்ல, அந்த ஊர்ல இல்ல. அந்த பொண்ணு என்ன ஊரு? அதே ஊர் தான். அதே ஊர் தான். நான் முதல் பொண்டாட்டி ஊரே இருக்கும் போது பொண்ணு இருக்குது, டைவர்ஸ் குடுக்கல, ஒண்ணு குடுக்கல. பொண்ணு இருக்குது, பொண்டாட்டி இருக்குது. நான் 5 வருஷமா நான் அவனுக்காக நான் காத்திருந்தேன். எதுக்கு? மீடியால எல்லாம் தெரியும், நான் மீடியால எல்லாம் பேசியிருக்கிறேன். நான் கணவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் கணவர் கூட வாங்கி சாப்பிடணும்னு எவ்வளவு நான் பிரயோஜனம் போராட்டமா நடத்தேன். நான் என் குழந்தை மூஞ்சிக்காக தான் நான் போராட்டம் நடத்தினேன். அறிவு இல்ல. இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணு புடிச்சிட்டுன்னு ஓட்ட அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் சார். நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கேஸ் கொடுத்தேன். அங்க இங்க இங்க அங்க அலைய வைக்கிறாங்க. சேலூர் ஸ்டேஷனுக்கு போக சொன்னா சேலூர்ல இருந்து தாயம்பூர் போக சொல்லாங்க, தாயம்பூர் போக சொன்னா சேலூர் போக சொல்றாங்க. மகளூர் ஸ்டேஷனுக்கு போக சொன்னா மகளூர்ல நீ அவன் ஓட்டமா அவனை கண்டுபிடிச்சா நீ ஸ்டேஷனுக்கு தான் போய் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். அங்க இங்க எனக்கு அலைய வைக்கிறாங்க. தாயம்பூர்ல குடுத்திருக்கிற சார். அவங்க சொன்னாங்க சேலூர் போலீஸ் ஸ்டேஷன் அங்க எடுக்கலன்னா நீ என்கிட்ட எடுத்து கொடுத்தா நாங்க நடு எடுக்கிறோம். அப்படி 5 நாளா நடக்கிற சார். இந்த பாருங்க என் கண்ணம் இந்த மாதிரி போட்டு நான் அங்க அங்க இங்க 1 ரூபாய் இல்ல சார் என் கையில. குழந்தையோடது எல்லாம் எடுத்து அடமானம் வச்சு வண்டி செஞ்சிருக்கு. இதெல்லாம் நான் பிச்சை எடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க எனக்கு காவல் அதிகாரிங்க எங்களுக்கு நம்பிக்கையோட ஒரு இது சொல்லணுமா? ஏமா 5 வருஷம் 5 மாசம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சமே, இப்ப வந்து கேஸ் கொடுத்துன்னு சொன்ன என்ன நாயன்னு சொல்றாங்க. ஏன் சார்? கணவர் கட்டின கணவர் தாலி அறுத்ததான் நம்ம ஸ்டேஷனுக்கு போக முடியும். தாலி அறுக்கும் போது மன்னர் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொன்னு கல்யாணம் பண்றதுக்கு போறாங்க சார்னு சொல்லி கேஸ் கொடுத்தா நீங்க இறக்க மாட்டாங்களா? பொண்ணு இருக்கு சார். முதல் குழந்தை இறந்துருச்சு, 2வது பொண்ணு. முதல் மனைவி நான் இருக்கும் போது எதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எப்படி போவீங்கன்னு சொன்னது. என்ன செய்யறது? எங்களுக்கு இப்படி பாட்டி பயம் காட்டுறாங்களே, மெட்டுறாங்கன்னு சொல்றாங்க. கல்யாணம் அவனுக்கே போய் கல்யாணம் பண்ற உனக்கு அறிவு இல்ல. இதெல்லாம் சட்டத்துல எடுக்கணும் சார். நான் கோர்ட்ல சொல்றது சொல்லிதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். அவனை புடிச்சு வைக்கணும் சார். அவன் போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. நான் எல்லாம் தருவேன் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ கொடுத்துருக்கீங்களா? போட்டோ கொடுத்திருக்கிறேன், எல்லாம் கொடுத்திருக்கிறேன் சார். போன் நம்பர் கொடுத்திருக்கிறேன், போட்டோ கொடுத்திருக்கிறேன், பெருசா போட்டோ எடுத்து கொடுத்திருக்கிறேன். வீட்டுக்கார போட்டோ 5 நாள் ஆகுது சார். 5 நாள் இப்படிதான் போயிட்டு வரேன். எங்க இருக்காருன்றத ட்ரேஸ் பண்ணாங்களா? சொல்லவே இல்ல. ஆனா அவன் ஜோடியாதான் சுத்திக்கான இருக்கிறாங்க. ஆனா இவங்க போன் மேல போன் பண்ணி இவங்க எனக்கு போன் அடிக்க மாட்டேன்றாங்க. எங்க இருக்கிறவங்களுக்கு தான் போன் அடிச்சு சொல்றாங்க. ஆனா எனக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு புடிச்சு விசாரிச்சா எல்லாம் உண்மை வரும் சார். ஆனா எனக்கே இப்படி அழிக்கும் போது எங்க சார் இவங்க கேஸ் என் கேஸ் சரியா எடுப்பாங்க? சரி, இப்போ உங்க கூட நீங்க கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது உங்க கூட யார் வந்தது? உங்க மாமியார் அவங்களா வந்தாங்களா? யாரும் வரல சார். என் பொண்ணு நானும் போனோம். உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையா? யாரும் வரல சார். ஏன் வரலன்னா நீதானே தன்னாரமா காதல் பண்ணி புடிச்ச இந்த புருஷன், நீயே எப்படியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நீயும் பாப்பா 2 பேரும் தான் போனீங்க? ஆமா. இன்னைக்கு நாங்க செத்தாலும் 2 பேர் தான் சாவோம், உயிரோட இருந்தாலும் நாங்க 2 பேர் தான் உயிரோட இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு டிவி பக்கம் போனாக்கா ஏதாச்சும் நியூஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாக்கா எந்த ஒரு டிவி எடுத்துங்க இல்லை ஒரு யூடியூப் சேனல் பக்கம் போனாலும் சீமான் 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 சொல்லிட்டு ஃபுல்லா சீமான் தான் வந்து ஒட்டுமொத்த மீடியாவுமே இப்போ ஆக்குபை பண்ணியிருக்காருங்க. அதாவது என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க, தெரியாத ஆளுக்கும் தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஒரு பிரச்சனை தான் வந்து எல்லா மீடியாலும் பேசப்பட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபா உடைய விஷயத்தையும் அங்கேயும் அதையும் ஏன் கொஞ்சம் லிங்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ கிட்டத்தட்ட சீமான் விஷயத்தையும் தீபா கூட போய் லிங்க் பண்றது கிடையாது. சீமான் இவ்வளோ பெரிய ஆளு,
தீபா வந்து எவ்வளவு ஒரு சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி கேட்காதீங்க. பட் சட்டம் வந்து எல்லாருக்குமே சமம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன்னா வந்து திரு சீமான் அவர்களுடைய கேஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திரு சீமான் அவர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகை, அந்த விஜயலட்சுமி என்ற நடிகையோட வந்து ஒரு கெட் டுகெதரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இருந்துட்டு அவங்க வந்து எல்லாரும் அவங்கவுங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டு அவங்கவுங்க வேற கல்யாணம் பண்ணி, சீமான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் ஒரு 8 மாத காலம், ஒரு வருட காலம் 2 பேரும் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்ப சீமானுக்கு வந்து திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க. ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரா இருக்காங்க, ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து தன்னுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியை வந்து கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய ஒரு பேச்சாளர். தன்னுடைய பேச்சு திறமையால லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து தன் பக்கம் கொண்டு வந்து அதை ஓட்டாக்கி கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்திருக்காங்க. அதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எந்த கூட்டணியும் வைக்காம தனிச்சு நின்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்தாரு. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் சீமான் தான் அந்த மாதிரி வந்து கட்சியை கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. ஒரு 2010-11 அந்த காலகட்டங்களில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீமான் கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு கேஸை கொடுத்தாங்க. அந்த கேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும்போது திரும்பவும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க, கேஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ திரும்பவும் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக இப்போ 3வது முறையா வந்து திரும்பவும் சில விஷயங்களை வந்து கூடுதலா எங்கிட்ட வந்து எங்கூட அவர் வந்து பழகினாரு, உறவு வச்சுட்டாரு. 6-7 முறை வந்து கருக்கலைப்பு செஞ்சிருக்காரு. அது இல்லாமல் எங்கிட்ட வந்து 60-70 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து வாங்கியிருக்காரு. அப்படின்ற மாதிரி கூடுதலா சில குற்றங்களை வந்து திரு சீமான் மேல வந்து சுமத்திருக்காங்க. அதுக்கான கேஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கான தீர்ப்பு விசாரிச்சு அதுக்கான தீர்ப்பு சொல்ல போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த 2 முறை கேஸ் கொடுத்து திருப்பி வாங்கி போயிட்டாங்க. 3வது முறை கேஸ் கொடுத்த பிறகு இந்த காவல்துறையும் இந்த நீதித்துறையும் ஒரு சினிமா நடிகை என்பதற்காகவா இல்ல சினிமா நடிகையா இருந்தாலும் அவங்க யாருக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய புள்ளி வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து திரு சீமான் அவர்களை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவரா வந்து அரசியல் கட்சி தலைவரா வந்து உருவெடுத்திருக்காரு. பட் அவருக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுக்கும்போது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். யாரா இருந்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து துன்புறுத்தலையோ இல்ல பெண்களை வந்து மானபங்கப்படுத்ததோ, பெண்களை வந்து ஒரு வன்கொடுமை செஞ்சா அது வந்து யாரா இருந்தாலும் தண்டிக்கக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்னு நீதிமன்றம் வந்து நினைச்சது ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான். ஆனா அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்ல. இப்போ தீபா விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து தீபா என்னாச்சு, தீபா விஷயம் என்னாச்சு, தீபா விஷயம் என்னாச்சு ரிப்பீட்டெல்லாம் நான் வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலும் நீங்க அதுக்கு கீழே கமெண்ட் பண்றீங்க, தீபா வீடியோ போடுங்க, தீபா விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. ஆனா அந்த விஷயத்துல வந்து தீபா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 3-4 டைம் ஸ்டேஷன் போய் வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஸ்டெப்புமே இன்னும் ஒரு புள்ளி கூட வைக்கல. அவங்க கேஸ்ல எந்த ஒரு புள்ளியார் சுழி போட்டு ஒரு போன் கால் பண்ணியாச்சும் கேட்டுக்கலாம், என்னப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க, என்ன இது கரெக்ட் தானான்ற எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தீபாவோட கேஸ் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சட்டம் அனைவருக்கும் சமமா அப்படின்றதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னாங்க, அது உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா சட்டம்னா எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒண்ணு. அது இல்லாம அவங்க வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்போ வந்து இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 2 முறை கேஸ் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டு 3வது முறையா கேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து நீங்க சம்மன் கொடுக்குறீங்க, நீங்க வந்து விசாரணைக்கு அழைக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா இவங்களுக்கும் செய்யணும்ல. எல்லாரும் ஒண்ணு இல்லை, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனா இதை மட்டும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, அதை பத்தி நான் விசாரணையை ஆரம்பிக்கல அப்படின்னு நம்ம தீபாவை போய் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. திருப்பி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருந்தா பரவாயில்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா பரவாயில்ல, போய் என்னமா எதுமான்னு கேட்கலாம். ஒண்ணுமே இல்லாதப்போ நம்ம போய் அவங்கள திருப்பி சொன்ன விஷயத்தையே அவங்க பேசிட்டு இருப்பாங்க, பேசுன விஷயத்தையே தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க. அதுதான் அந்த இது என்னன்னா, இது வந்து கல்யாணம் பண்ணல, கூட வாழ்ந்தாருன்னாங்க. கணவன் மனைவியா வாழ்ந்து தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க, பட் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா இது பத்தி அதே ஒரு பெரிய கேஸா நீங்க எடுத்து விசாரிக்கும் போது இவங்க வந்து அந்த
தீபாவுடைய கணவர் வந்து திருமணம் செஞ்சு ஒரு குழந்தை இருக்கு, தீபாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு, 5 வயசு ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை விட்டுட்டு போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டாரு அவர், கூட்டு வச்சிருந்தார் தலைமறைவா, இப்ப கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் இதை கூட்டு விசாரிக்கணும்ல, அட்லீஸ்ட் கூட்டு உட்கார வச்சு என்னப்பா அவன் பிரச்சனை, இவங்க என்ன புருஷன்னு கேட்கல, இவங்க என் புருஷன் வேணும்னு கேட்கல, பட் என் புருஷன் இல்லாட்டி என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டி வந்து வேணும், எனக்கு ஒரு நியாயம், ஏதாச்சும் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க போராடுறாங்க. ஆனா இதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்த மாதிரி தெரியல இது வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தீபாக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. தீபாவுடைய அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா தீபாவுடைய அம்மாவை விட்டுட்டு இன்னொருத்தரை போயிட்டு மேரேஜ் பண்ணி அந்த ஒரு குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு. அதே மாதிரி தீபாவுடைய அம்மாவும் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களுக்குலாம் வந்து பசங்க, குழந்தை, குட்டி, பேரன் பேத்திலாம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே அப்பா இருந்தாலும் அப்பா தனியா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அம்மா கூடவே தான் இருக்காங்க. அப்போ யாருமே வந்து அந்த தீபாவுடைய இந்த பிரச்சனையை வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இல்லை, கொஞ்சம் போனனாக்கா கொஞ்சம் காசு செலவு பண்ணணும். பட் அவங்க சமுதாயத்துல பஞ்சாயத்துன்னுவாங்க, அந்த பஞ்சாயத்துல போய் உட்காரனாக்கா ஒரு 30,000, 40,000, 50,000 வரைக்கும் போய் காசு வாங்கி கட்டணும். கட்டி உட்காந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாராயம், இந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாதான் வந்து அந்த பஞ்சாயத்து யாருக்கு காசு அதிகமா தராங்களோ அவங்க பக்கம் வந்து தீர்ப்பு போகுமா. பொதுவா அந்த மாதிரி தான் இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க சமுதாயத்திலே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்றது காசு யாரும் அதிகமா தராங்களோ மேக்சிமம் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க பக்கம் நியாயத்தை கொடுத்து அமைச்சிருவாங்க. அதனால வந்து இவங்க பயப்படுறாங்க. யாருமே வந்து காசு யார் கட்டுறது, 50,000, 30,000, 40,000 காசு கொடுக்க முடியாதுன்றது ஒரு காரணமும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மெனக்கட்டு கொண்டு போகணுங்க. அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பேப்பர் பொறுக்கிறது வந்து ஒரு கார்பரேஷன் வேலைக்கு போறது வந்து ஒரு நாள் போனா தான் 100, 200, 300, 400 கிடைக்கும். இந்த விஷயத்த ஒரு வார கணக்குல மாத கணக்குல போய் சுத்திட்டு இருந்தாக்க அந்த வருமானமும் போயிடும்ல, அப்படியும் ஒரு காரணம் இருக்கு. பட் தீபாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளும் கிடையாது. அந்த அளவுக்கு பைனான்ஸ் அளவு தெரியும், தீபாவுடைய பைனான்ஸ் சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். பைனான்ஸ் சுச்சுவேஷனே இருந்தாலும் பட் அது அவங்க தீபாவுடைய என்ன பிரச்சனைனாக்கா, சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் போய் சட்டம்னு ஒரு போலீஸ்னு இருக்காங்க, சட்டம் மகளிர் போலீஸ் இருக்காங்க, சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இப்ப எங்க சமுதாயத்துல பஞ்சாயத்துனா அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணா? நரிக்குறவர்கள்னா போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது, நீதிமன்றம் வரக்கூடாது, உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு அங்கதான் பண்ணணும் அப்படின்ட்டு சட்டம் கிடையாது இல்ல. நீதிமன்றம்ன்றது அனைத்து சமுதாயத்துக்கும் சமம். காவல்துறை என்பது அனைத்து சமுதாயத்துக்கும் சமம், அப்படித்தான் இருக்கு. நான் வந்து போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இதை இன்னைக்கு வா, நாளைக்கு வா, குறைஞ்சபட்சம் ஒரு அந்த அவருக்கு அந்த தீபாவளி கனவுக்கு போன் பண்ணியாவது பேசணும். இல்ல அங்க ஏதாச்சும் பக்கம் தான் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் அந்த அவருடைய கணவருடைய வீட்டுக்கும் இவங்க ஸ்டேஷனுக்கும். அங்க போயிட்டு விசாரிக்கலாம்ல, என்னமா ஆச்சு ஏதாச்சும், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்க பையன் எங்க, என்ன விஷயம்னு கேட்கலாம். அதுவுமே கேட்கல, எதுவுமே பண்ணாம ஏன் இருக்காங்க? அப்ப வந்து எனக்கு வந்து சட்டம் எனக்கு கிடையாதா? குருவிக்கார பொண்ணுக்கு காவல் நிலையத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க கேஸ் எடுக்க மாட்டாங்களா? அப்ப நாங்களாம் அப்போ யாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா நான் பஞ்சாயத்து, எங்க நரிக்குறவருக்கு பஞ்சாயத்துக்கு நான் போக மாட்டேன், நீதிமன்றம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி தான் நான் போவேன் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னாங்க. அதுதான் அவங்க அதே லாஸ்டா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அதுல என்ன சொன்னாங்களோ அதே விஷயம் தான், வேற எதுவும் அப்டேட் கிடையாதுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா, தீபாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ கேட்குறீங்க. பட் வீடியோ வந்து இப்போதைக்கு அவங்க வீடியோ பேசக்கூடிய மனநிலை இல்லை. அதனால வந்து அதுக்காக தான் மெயினா இந்த ஒரு வீடியோ. அதே மாதிரி தீபா வந்து நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் பார்ப்பேன் வாரத்தில் ஒரு டைம் 2 டைம்லாம். நாங்கள் ஆஃபீஸ் போகக்கூடிய இந்த ரோட்டு ஓர தான் இருக்காங்க, அதனால வந்து ஈஸியாக அவங்கள பார்ப்பேன், பேசுவேன், விசாரிச்சுட்டு போவேன். வேணுன்ற உதவி சின்ன உதவியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால வந்து நல்லா இருக்காங்க. பட் அவங்க அந்த கேஸ், அவங்க வீட்டுக்காரு விட்டுட்டு போனாருன்ற கேஸ்ல வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. யாராச்சும் நீங்க பார்க்கக்கூடியவங்கன்னா அவங்க தீபா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீடியோ வந்து கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, அதில் போலீஸ் இருப்பாங்க, வக்கீல் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பணக்காரர் இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க. ஆனால் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை. சிலது வந்து முன் வந்து இந்த மாதிரி தீபா நான் இருக்கேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கேட்குறேன், நான் வந்து ஒரு வக்கீல், நான் போயிட்டு நான் கேட்குறேன் அப்படின்ற சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாமே பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை. பட் அவங்க வந்து மெனக்கட்டு இங்கே வந்து இவங்களுக்காக வந்து அவங்க பேசுவாங்களான்றது நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அது நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, தீபாவுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு வந்து இவங்க பார்த்து நான் கூட்டிட்டு போய் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஆள் யாராச்சும் இப்போ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தீபாவளி நம்பருக்கே இருக்கு, கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க.
அதாவது இங்க வந்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன, அதாவது என்னால நம்ம சேனல் மூலயமா என்ன உதவி செய்யணுமோ நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு வேண்டிய ஏதாச்சும் பண உதவியோ இல்லை மற்றபடி வேற என்ன வேணும்னாலும் நான் கூட இருந்து பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கும் கெப்பாசிட்டி இல்லை. இந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே விசாரிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஒரு பவர்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து இந்த நீதிமன்றம், அந்த கோர்ட்டு கேஸு, போலீஸ் இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கமே கிடையாது. அதாவது அதுங்க போயிட்டாவே கொஞ்சம் தெரிஞ்சவங்க போனால் தான் அங்கே பேச முடியும். தெரியாதவங்க போய் அங்கே ஏதாச்சும் வளரனாக்கா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுன்றது. அந்த பக்கம் நம்ம போக முடியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு வக்கீலோ இல்லை போலீஸோ இல்லை கொஞ்சம் ஏதாச்சும் இந்த சட்டத்துறையை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவுக்கு உதவி பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப நன்றி. வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.